சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வுல அடுத்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் சிவ திருமதி சிவ சாந்தா அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றி பேசணுன்னா ரொம்ப எளிமையாக திருமுறைகளை கொண்டு செல்லக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எந்த ஒரு குறிப்பையும் எழுதி வைக்க மாட்டாங்க, மனப்பாடமாக வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்கள். அதாவது திருமுறைகள் பாடல்கள் அப்படின்னாலும் எளிமையாக மனப்பாடம் செய்து கொண்டு அதை வைத்து அப்படியே பேசக்கூடியவர்கள். எதற்குமே அஞ்ச மாட்டார்கள். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய, எதனாலும் பெருமான் பார்த்துக்குவார், எதனாலும் பெருமான் பார்த்துக்குவார் அப்படின்னு, எத்தனை சிரமங்கள் வந்தாலும் பெருமான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவம் வாய்ந்தவர்கள். நம்மள நிறைய பேர் அதில் இருக்கிறோம். ஆனால் அம்மா அவர்கள் அதில் தனித்துவமாக இருப்பது, ஏன்னா அந்தந்த நேரங்களில் நான் கூட எப்படி இருந்திருப்பேன்னு சொல்ல முடியல. ஆனால் அம்மா அவர்கள் மிகவும் பெருமான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள். அற்புதமாக கோலம் போடக்கூடியவர்கள், வரையக்கூடியவர்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேரை இந்த திருமுறைகளை பற்றி பேசுவதற்கும் சித்தாந்தம் பற்றி பேசுவதற்கும் ஆற்றுப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அம்மா அவர்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக பேச்சாளர்களை அறிமுகம் செய்வதில் வல்லுநராக திகழ்ந்து வருகின்றார்கள். அதாவது எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறோமோ அத்தனை நல்லது சைவத்திற்கு என்ற ஒரு மிக உயரிய கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் சிவசாந்தா சண்முகம் அம்மா அவர்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன் இந்த அற்புதமான பொழிவை கேட்பதற்காக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊழியர்கோன் ஒப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். திருவரலையும் குருவரலையும் முக்கரணங்களால் திசை நோக்கி பணிந்து வணங்கி இணையவழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெரியோர்களின் திருவடிகளையும் மற்றும் சிவ அன்பர்களின் திருவடிகளையும், வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக மழையை பற்றி பேசுவதற்கு அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கிய சிவ திருமதி லாவண்யா அம்மா அவர்களின் திருவடிகளின் முக்கரங்கள் பணிந்து வணங்கி திருவரின் குருவரின் துணையோடு இன்றைய சிந்தனைக்குள் செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நம் சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவபெருமான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரானந்தமானவன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரமே என்பது தாய்மான சுவாமிகளுடைய வாக்கு. உலகத்துல 5 பூதங்களாகி பொறிகளாகி வேதமை பொருட்கள் அனைத்துமாகி நீக்கமர நிறைந்திருப்பவர் நம் சிவபெருமான். இதை நம்ம திரு கண்டபத்துல நிறைவு பாடல நம் மாணிக்கவாசகர் பாடி அருளி செய்திருப்பார். திருச்சதகத்திலையும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் என தெண்டவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்று மாணிக்க வாசகர் பாடி அருளி செய்திருப்பார். எல்லாமாகவும் இருக்கும் பெருமானே உன்னை என் சொல்லி வாழ்த்துவது என்று சொல்லியிருப்பார். அப்படி பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் நீர். சாப்பிடாமல் கூட இருந்து விடலாம், நீர் அருந்தாமல் வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் பெருந்தகையாரோட வாக்கு. இந்த நீர் மழை பொழிவதனால் நமக்கு கிடைக்கின்றது. மழையை பற்றி வள்ளுவர் பெருந்தகையார் வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல அருளி இருக்கின்றார். மங்கள வாழ்த்து முடிந்த உடனேயே வான் சிறப்பு தான் ஆரம்பித்திருப்பார். அதுல முதல் குறள்ல வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் என்று உணரப்பாற்று, அமிழ்தம் என்று உணரப்பாற்று என்று அறிந்திருப்பார். மழையை அமிழ்தம் என்று சொல்லியிருப்பார் நம் வள்ளுவர் பெருந்தகையார். முதல்ல வான் சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வான் சிறப்பு அப்படின்னா சிற்றம்பலம் என்ற ஒரு பொருள். வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்றதனை மாணிக்கவாசகரும் பாடி அருளி செய்திருக்கின்றார். அம்மையப்பராக மாதொரு பாகனாக பெருமானே வானெங்கும் நின்று அருள் பாலிக்கின்றார்.
அப்படி பொழியும் மழை அமிழ்தம். அதாவது அந்த அகரம் இந்த சரி மழை வான் சிறப்பு பொருள் அறிந்து கொண்டோம். மழை என்றால் என்ன? அந்த மழையை எப்படி பிரிப்போம்? இம் பிளஸ் அலை மழை எதை அழைத்து கொண்டு வருகின்றது? அமிழ்தத்தை அழைத்து கொண்டு வருகிறது. அகரமும் உகரமும் சேர்ந்து அமிழ்தத்தை மகரமையை அழைத்து கொண்டு வருகின்றது. நம்ம இதை விளக்கமா பார்க்கணும்னா, எட்டும் இரண்டும் அறியாது இருந்தேன் என்னையும் அனைத்தையும் அறிய வைத்து பட்டிமன்றம் இயற்றினே என்பது வள்ளலாருடைய வாக்கு. இதே திருவாசகத்தை நம்ம மாணிக்க வாசகரும் திருச்சகத்துல பாடி அருளி செய்திருக்கின்றார். அது என்ன பாடல் அப்படின்னா, கட்டறுத்த எனை ஆண்டு நீரிட்ட அன்பரோடு யாவரும் காண பட்டிமன்றம் ஏற்றினை எட்டும் இருந்தும் அரியணையே. எப்பொழுதுமே மாணிக்க வாசகருடைய பொருள் பாடலுடைய பொருள் சூட்சமாக இருக்கும், மெய்யியல் கருத்துக்களோடு இருக்கும் இல்லையா? எட்டு என்பது ஒரு தத்துவம், 2 என்பது ஒரு தத்துவம். அது என்ன தத்துவம்? 8 என்பது அட்டமூர்த்திகளின் தத்துவம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இவை இந்த அனைத்தும் தானாகவே இயங்குமா என்றால் சட வஸ்துக்கள் பெருமான் உள்ளிருந்து இயக்குகின்றான். இந்த 8மாக இருப்பது சிவபெருமான். அதான் 8. அந்த அகரம் என்பது 8ஐ குறிக்கும். இந்த 2 என்பது எதை குறிக்கும்? சிவசக்தியை, அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை. இந்த சிவசக்தி இரண்டும் பின்னமிலான் எங்கள் பிரான் என்பது திருவருட்பா நூல் சொல்லுது. பிரிக்க முடியாதது. சிவம் இல்லை, சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை. சித்தியார் நூலும் சொல்லுது இல்லையா? சிவம் சக்திதினை ஈன்றும், சக்தி சிவத்தினை ஈன்றும், இரண்டும் உவந்து உள்ளக உயிர்களை ஈன்றும் பரம் அவன் பிரம்மச்சாரி பால்மொழி கண்ணி. இது ஞானவாதிகள் மட்டும்தான் உணர முடியும். அப்படி எங்கும் சிவசக்தியாக நிறைந்திருப்பது பெருமான் தான். அப்படி உயிர்களை உய்வடைவை செய்வதற்காகத்தான் வேறு உருவமே இல்லாத கற்பனையே கடந்த சோதி சேக்கிலார் பெருமான் வாக்கு இல்லையா? தன்னுடைய திருவருளே திருமேனி சக்தி என்னும் திருமேனி தங்கி அருள் படைக்கின்றார் சிவசக்தியாக. அப்படி நமக்கு மழை எண்ணாத விந்துக்களாக மழையை பொழிகின்றது. அதனால் அமிர்தம் என்று குறிப்பிட்டார். அப்படி மழை இதை நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கணும்னா, உண்மை விளக்கத்துல மணவாசா கடந்தர் பாடி அருள் செய்கின்றார். 8ம் 2ம் குருவான லிங்கத்தை நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டம் சிவாய என்னும் திரு எழுத்து அஞ்சாலே. திரு எழுத்து அதை ஓதுவருக்கு அபாயமர நின்றாடுவான் என்று பாடி அருள் செய்திருப்பார். அதாவது இந்த உலகமும் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் காண்பதை பிண்டத்திலும் காணலாம். அண்டத்தில் காண்பது மாயை. பெருமான் மழை பொழிது இந்த உயிர்களை அமிர்தமாக பொழிந்து உயிர்களை போகத்தை தூய்ப்பதற்காக போகத்தை தூய்ந்து இந்த உயிரானது எதை நாட வேண்டும், வந்தது நோக்கம் என்ன என்பதை தன்னைத்தானே அறியும். அப்படி அறிந்த உயிர்கள் மாயையிலிருந்து நீங்கி பெருமானை சார்ந்து வாழ ஆசைப்படும். அந்த ஆசையை பெருமானோட திருவருளால் தான் நமக்கு நடக்கும் இல்லையா? அப்படி உள்ளேயும் தேட ஆரம்பிக்கும். இந்த உடம்பு என்பது உடம்புல சக்தியாக பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். உயிர்ல சிவம் நிறைந்திருக்கின்றார். சிவம்தான் சக்தி. 6 ஆதாரங்கள்ல மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்புரகம், விசுத்தி, ஆஞ்சேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 6 ஆதாரங்களிலும் சக்தியினும் திருமேனி தாங்கி அருள் பாலிக்கின்றார். எந்த உயிர் அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி ஓதி ஓதுகின்றதோ அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி மேல் படிக்க மேலே மேலே ஏற செய்து பெருமான் அவருடைய நடனத்தை காண செய்து பிறவா நிலையை அடை செய்வார். அதுதான் பெருமானுடைய கருணை இல்லையா? அண்டத்தில நம்ம பார்ப்பதெல்லாம் பெருமான் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார்? அதெல்லாம் மாயை. பொய் காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம். பொய் காட்டுவதே இது. இந்த பொய் என்றும் அழியக்கூடியது, அழியாத பொருள், அழியாத பெருமானுடைய திருவடி. அதை நம்ம உணர என்பதற்காகத்தான் 8ம் 2ம் இது சிவசக்தியாக நமக்கு உடம்புலையும் நிறைந்திருக்கின்றது. வெளியே காண்கிற மழை என்பது அமிர்தம். அது அனைத்து உயிர்களையும் உய்வடைய செய்வதற்காக. அப்போ நம்ம கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்திருக்கின்றோம். இது பெருமான் கொடுத்த கருணை. இந்த நிலையில் இருந்து அவன் கொடுத்த கருவிக்கரங்கள் அனைத்தையும் அவனுக்கே அர்ப்பணித்து அவன் திருவடி நாட வேண்டும். அப்பதான் உள்ளுக்குள் பெருமான் எப்போதுமே நம்ம இதயம்
உடம்பு ஃபுல்லா உயிர் இருந்தாலும் 2 இடங்கள் தான் முக்கியமாக சொல்லுவாங்க, இதயமும் இந்த புருவ நடுவும். இதயத்தில் வந்து அறிவு விளங்குவது. அப்படி பெருமானை சார்ந்து அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதி வரும் உயிர்களுக்கு அன்னையானவள் துரோதன சக்தியானவள் பெருமனை கொண்டு சேர்த்து அந்த அர்த்தநாரி தோற்றத்தை அந்த இதயத்தில் காட்டவள். அப்ப அறிவு விளங்கும் போது அந்த நிலையிலும் பெருமானை, தன்னை மறந்த நிலையில் பெருமானை நம்ம வந்து சிந்தனை யோகத்தில் இருக்கும்போது நடராஜர் வடிவத்தை காட்டி பிறவா நிலையை காட்டுவார். இதுதான் உண்மை விளக்கத்தில் நமக்கு சொல்லும் அந்த தத்துவம். அப்படி மழை என்பது வெளியே காண்பது மழை, அந்த மழையே உள்ளுக்குள்ளேயும் திருவருள் மழையை பொழிய விடாது. இதை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்தால்தான் பிறவா நிலையை நாம் அடைய முடியும். அப்படி மழை இல்லைன்னா ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? மழை இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. அதை 2வது குறள்ல சொல்லியிருப்பார், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது மழை துப்பு என்பது மழை. மழை பொழிந்தால்தான் இந்த உலக உயிர்கள் அனைத்தும் செழிப்பாக அது உயிர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும், உண்பவர்களுக்கு உணவாக அமையும். மழை நீர் மட்டும் உண்டு இறைவனை நினைப்பவர்கள் உண்டா அப்படி என்று கேள்வி எழும்போது சித்தர்கள் அருளாளர்களும் அந்த நிலையில் உள்ளவர்கள் தான். மழையிலிருந்து கிடைக்கப்பட்ட நீரை 5 மடங்கு எடுத்து அதுல கொஞ்சம் சுக்கு சர்க்கரை போட்டு சுண்ணாம்பு போட்டு அதை காய்ச்சி சுண்ட காய்ச்சி 2 மடங்கு ஆனவுடன் குடிப்பார்கள். அப்போ அப்படி அருந்தும் போது அவர்களுக்கு பசி என்பது இருக்காதாம். ஏன்? மழை நீர் பொழிந்து அதிலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்களை அவர்கள் உண்ண மாட்டார்கள் என்று நம்ம பார்க்கும்போது வாதம் பித்தம் சிலேத்துமும் வருமாம். அதனால் உடம்புக்கு ஏதாவது நோய் வருமோ, நோய் வந்தால் பெருமானை வணங்க முடியாது அல்லவா? அதற்காகவே அந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து நீர் மட்டுமே உண்டு அருந்துவார்களாம். தான் உண்ணுவருக்கு உணவு என்ற ஒரு கருத்தையும் இங்கே வள்ளுவர் பெருந்தகையார் நமக்கு பதிவு செய்து இருப்பார். அப்படி வானம் மும்மாறி மழை பொழிந்தால் தான் தேவர்களையும் நம்ம வந்து அவர்களுக்கும் ஆகுதி பண்ண முடியும். அதை வந்து 3வது குறள்ல சொல்லியிருப்பாரு, சிறப்போடு பூசனை செய்யாது வளம் விளங்கி மனம் அந்த விளங்கி மழை விளக்கி வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மழை பொழிந்தால்தான், அதாவது இதுல என்ன குறிப்பை சொல்கிறார் என்றால், வேள்விகள் சிவ வழிபாடு நடந்து வேள்விகள் சிறப்பாக நடந்தால்தான் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஆகுதி அளிக்க முடியும், அவர்களும் நிறைவு பெறுவார்கள் இல்லையா? அதெல்லாம் தர்ம செயல். அந்த தர்ம செயல் எல்லாம் சீராக நடைபெற்றால்தான் மழை மும்மாறி மழை பொழியும் என்ற கருத்தை உணர்த்துவதற்காக இந்த மழையை பற்றி நம்ம திருமல நாயனாரும் அமிழ்தம் என்று பாடி அருள் செய்திருப்பார். திருமந்திரத்துல அமுதுரு மாமலை நீர் அதனாலே அமுதூரும் பன்மரம் பார் மிசை தோன்றும் கமுகு ஊறு தெங்கு கரும்போடு வாழை அமுதுரம் காஞ்சிரை ஆங்கது வாமே. மழை நீர் அமிழ்தத்தை பொழிகின்றது. அந்த மழை நீரை பெற்றுக்கொண்ட அந்த நிலமானது அனைத்து மரங்களையும் செழிப்பாக வளர செய்கின்றது. அப்ப இந்த உலகம் என்பது கண்ம பூமி. இந்த உலகத்தில் உள்ள மரம் செடி கொடி எல்லாமே நன்றாக வளர்கின்றது, பூந்தோட்டமாக மாறுகின்றது. அதில் எல்லாமே உண்பதுக்குரிய உணவுப் பொருளாக மட்டும்தான் இருக்குமா என்று கேட்டால் கிடையாது இல்லையா? நல்ல பொருட்களும் விளையும், நச்சு தரக்கூடிய பொருட்களும் விளையும். அதுபோல நல்ல இந்த வாழை மரம், தென்னை, இந்த கரும்பு இதெல்லாம் மக்களுக்கு இந்த உயிர்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள். ஆனால் நச்சினை விஷத்தை கக்கக்கூடிய எட்டி மரமும் வளரும் என்பதை குறிப்பதற்காகவே அமுதுரும் என்று உண்மை தொகை போட்டு பாடி அருள் செய்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது இதுல என்ன கருத்தை பதிவு செய்கிறார் என்று பார்க்கும்போது, இறைவனுக்கு ஆன்மாக்கள் மட்டுமல்ல, ஓர் உயிரிலிருந்து பூண்டிலிருந்து நீரில் நீந்துவன பரப்பன விலங்கு எல்லா உயிரிலும் அவருக்கு குழந்தைகள் தான். எல்லா உயிரிழத்தையும் அன்பு கொண்டு பாகுபாடு என்பதே காட்டாதவர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் விடும்பையலை என்பது வள்ளுவர் பிறந்தையார் வாக்கு இல்லையா? அதுபோல இறைவனின் திருவருளாக இருக்கக்கூடிய மழையும் எல்லாவற்றுக்கும் ஒன்று போல மழை பொழிகின்றது. அந்த மழையில் நல்லவைகளும் விளைகின்றன, நச்சு விஷத்தை தக்கக்கூடிய தீயவைகளையும் விளைகின்றன இல்லையா? இப்போ தேவர்கள் பார்க்கடலையை கடையும் போது அமுதம் வேண்டிதான் கடைந்தார்கள். முதலிலே அமுதம் வந்ததா? இல்லை அல்லவா? விடம் வந்தது. அந்த விடத்தை தான் வாங்கி அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து கருணாமூர்த்தி தான் நம் சிவபெருமான். அதுபோல சைவம் சொல்வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா உயிர்களிடத்தும் அன்போடு பழக வேண்டும். அந்த கருத்தை தான் நமக்கு முதல் அடிப்படை நல் ஒழுக்கம். அதை இங்கே பதிவு செய்கின்றார். இன்னொரு பாடல்ல திருமந்திரத்துலதான், விரையிடை நின்றிலி வான்நீர் அருவி உறைவிலை உள்ள தகத்து நின்றுரும் உரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை
எந்தை கழுமணியாரே, எந்தை கழுமணியார் எம்பெருமான் தூய்மை பொருந்தியவர், மாசற்றவர் என்ற குறிப்பை இங்க வைத்திருப்பார். அதாவது இந்த பாடல் என்ன சொல்ல வர்றான்னு பார்க்கலாம். அதாவது தெரிந்து கொண்டு நமக்கு மழை, இந்த மழை பொழிவதனால உயிர்களுக்கு எல்லா போகமும் கிடைக்கின்றது. அது அந்த மழை பொய்கின்ற அந்த அப்படி பொழிகின்ற அந்த அமிர்தமான அந்த மழை நீரில அழுக்கு இருக்கா? கிடையாது. நுரை இருக்கா? கிடையாது. இவ்வளவுதான் ஒரு எல்லை இருக்கா? கிடையாது இல்லையா? அது இயற்கை, அது சிவபெருமானுடைய திருவடிவம், அதனால் பொழிகின்ற. அது போல எம்பெருமானை யார் யாரெல்லாம் உள்ளன்போடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உள்ளத்தில் திருவருள் மழையை கிடைக்க செய்து நனைய செய்து தன்னுடைய திருவடியில் இளைப்பார்வார். மீண்டும் பிறவாத நிலை, இரவாத நிலை, வீடுவேர் என்ற பேரானந்தத்தை தருபவர் யாரு? நம் சிவபெருமான். ஆக தெரிந்த ஒன்று மழை, அதை விட சிறப்பானது திருவருள் மலை. அந்த திருவருள் மலைதான் நமக்கு மிகவும் வேணும் இல்லையா? அதை இந்த பாடல்ல மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பார் நம்ம திருமல நாயனார். இப்போ நம்ம இறைவனுடைய திருவருளை மலை என்பது நமக்கு இதுல திருமந்திரம் எல்லாம் உணர்ந்து கொள்கின்றோம் இல்லையா? அதனாலதான் நீரினையே இப்ப பண்டைய தமிழர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் பார்க்கும்போது மழை பொழியும் போது முத்து முத்தாக மழை பொழிகின்ற என் அன்னையே முத்து மாரியம்மா என்று அழைத்து அவளுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இன்று நாம் பார்க்கின்றோம். நதிகளையும் அம்மனாக, தெய்வமாக, சக்தியாக நினைந்து வழிபாடு செய்வதையும் பார்க்கின்றோம். இப்ப திருச்சிராப்பள்ளியில காவிரி ஆற்றங்கரையில எல்லாம் ஆடி 18 அன்னைக்கெல்லாம் சிறப்பாக திருவிழா நடத்துவார்கள். மும்மாரி மாதம் மழை பொழிய வேண்டும், உன்னுடைய திருவுருள் எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாப்பிள்ளை அரிசியில சர்க்கரையை பிசைந்து சர்க்கரை பொங்கல் வைத்து புடவை சாற்றி அந்த நீர்நிலைகள் விடுவதை இன்றும் பார்க்கின்றோம். ஏன்னா நீராக நிறைந்திருப்பது நம் சிவசக்தி. அதனால அந்த திருவுருள் நம் உள்ளத்திலும் குளிர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல் வைத்தே வழிபாடு செய்வதை இன்று நாம் பார்க்கின்றோம். இப்போ சிவ ஆலயங்களுக்கு எல்லாம் செல்லும் போது தீர்த்தத்தை சிவமாகவே தானே பார்க்கின்றோம் இல்லையா? பெருமானுடைய திருவருள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற, அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். புறத்தை எப்படி நீர் தூய்மைப்படுத்துகிறதோ அது போல உள்ளம் என்ற அந்த அகத்தை நம்ம அவருடைய நாமத்தை சொல்லே நம்ம ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கோயிலுக்கு போகும்போது தீர்த்தத்தை நீராடி விட்டு அவன் அருளை பெற்று நம்ம உள்ள போகணும். மார்கழி நீராடையோர் எம்பாவா என்று மாணிக்க வாசகரும் பாடி அருள் செய்திருப்பார். சிவ சக்தியின் இருப்பிடம் அந்த நீர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். அப்ப நீர் என்பது இறைவனுடைய, மழை என்பது இறைவனுடைய திருவடிவம் என்பதை நாம் உணர முடிகின்றது. நம்ம மாணிக்க வாசகரும் திருவம்பாவையில 16வது பாடல்ல மழை இறைவனுடைய திருவடிவம் என்பதை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அது என்ன பாடல் அப்படின்னா, முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை யாழுடையால் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம்தம்மை யாழுடையால் தன்னில் பிரிவிலா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவன் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியோ மலை ஏலோர் எம்பாவாய். கடல் நீரில் இருக்கின்ற அந்த கடலில் இருந்து கிடைக்கின்ற அந்த நீரை சூரியன் வெப்பப்படுத்தி ஆவி ஆக்குகின்றது. அந்த ஆவியை மேகம் உறிஞ்சு கொள்கிறது, உறிஞ்சு கருமை நிறமாக மாறுகின்றது இல்லையா? சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது, உருவமே இல்லாத கற்பனையே கடந்த சோதி கருணை கொண்டு ஒரு திருவுருள் தாங்கி வருகின்றார். அது கருமை நிறம், சித்ரோதன சக்தி அவளை ஈட்டிடை மின்னல் போன்று மின்னுகிறது. அவளுடைய புருவம் வான வில்லை தோன்றுவிக்கின்றது. அவளுடைய சில காலில் அழிந்த அந்த பொன்னாலான சிலம்பு இடி ஓசை செய்து மழையை பொழிவிக்கின்றது. எப்போதுமே பெருமானிடம் பிரியாது இருந்து நமக்கு அருள் புரிகிற சிவசக்தி நாத விந்துக்களாக மழை பொழிந்து இந்த பூமியை குளிர செய்து நம் உள்ளத்தையும் குளிர்க்கிறார் என்ற குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக மழை என்பது இறைவனுடைய திருவருள், எங்கும் அட்டமூர்த்தியாக இருப்பவர். அதனால்தான் மாணிக்க வாசகரும் அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதமாய் இன்னமுத வெள்ளத்தானே என்றும் பாடி அருள் செய்திருப்பார். திருவிளையாடற் புராணத்திலையும் பொழிந்த நீர் அமுதம், சிவபெருமானை உள் நினைத்தே அமுதம், அது சிவபெருமானின் திருவுரு என்று பாடி அருள் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நம்ம இளங்கோவடிகளும் மாமலையை போற்றி பாடி அருள் செய்கின்றார். என்னன்னு? சூரியன் மங்கள வாழ்த்திலே
சூரியனை போற்றுதும் சூரியனை போற்றுதும் மழை போற்றுதும் மழை போற்றுதும் என்று பாடி அருள்கிறார். சூரியனை என்று சொல்லும் போது அடைமொழி சொல்லவில்லை, சந்திரனை என்று சொல்லும் போது அடைமொழி சொல்லவில்லை. ஆனால் மழை போற்றுதும் என்று சொல்கின்றார். சூரியனும் சந்திரனும் பெருமான் நேத்திரங்கள், பெருமானுடைய திருவிரலால் இயங்குபவைகளே. இரண்டும் கூடுமிடம் இந்த நெற்றி போட்டு, வலது சுவாசம் சூரியன், இடது சுவாசம் சந்திரன், இரண்டும் கூடும் நெற்றி போட்டு அதில் பெருமான் நீக்கமர நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த நடனம் ஆடவில்லை என்றால் எதுவுமே உலகம் இயங்காது. அப்படி ஆடிதான் உலக உயிர்கள் தூய்க்கும் பொருட்டு பெருமான் மழையே அமிழ்தமாக பொழிகின்றான். அதனால் சொன்னார் மாமலை போற்றுதும், சிவபெருமானை போற்ற வேண்டும் என்று இளங்கோவடிகளும் நமக்கு குறிப்பு வைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. போகியா இருந்து போகத்தை தூய்ப்பவர் ஓராரும், யோகியா இருந்து யோகத்தை தூய்ப்பவரும் யாரு? நம் சிவபெருமான் அல்லவா? மழை இருவரிடத்தில் பஞ்சபூதங்களா எங்கும் எல்லா பேதமை பொருளாக இருப்பது சிவம்தான். அதை நாம் உணர்ந்து தெளிய வேண்டும். அதைத்தான் நம் சமய சான்றோர்கள் எல்லாம் மழை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் மழை இல்லாமல் இருந்திருக்கின்றது. அருளாளர்கள் வாழ்ந்த காலம் பொற்காலமே, அப்போது மழை பொய்க்கவில்லையா என்ற கேள்வி வரும். அப்போ சமணர்களுடைய ஆதிக்கம் அல்லவா மேலோங்கி நின்றது. அவர்கள் அதர்மத்தின் வழியில் அல்லவா நடந்தார்கள். அதனால் மழை பொய்க்கவில்லை. அருளாளர்கள் அப்போதும் சிவபெருமானை ஒரு நெறியில் நின்று பதிகம் பாடி நமக்கு மழையை வருவிக்க செஞ்சிருக்கிறார்கள். அந்த பதிகத்தை நாம் பாடினால நமக்கு இந்த வெப்பத்தின் தாக்குதல் குறைந்து குளிர்ச்சி ஏற்படும். திருக்குறுகை நம்ம அப்பமூர்த்திகள் திருக்குறுகை திரு வெண்பாவளையும் திருநேரிசில ஒரு பதிகம் பாடி அருள் செய்கின்றார். நம்ம திருஞான சம்பந்த மூர்த்திகள் 7 திருப்பதியங்கள் முதல் திருமுறையில மேகராக குறிஞ்சியில பாடி அருள் செய்திருக்கின்றார். 129 பதிகத்தில் இருந்து ஆரம்பிக்கும். திரு கழுமலம், திருவையாறு, திரு முதுகுன்றம், திரு வீழி மிளலை, திரு கச்சி ஏகம்பம், திரு கருப்பரியுள்ளூர், திரு பராய்த்துறை. இந்த பதிகத்துல எல்லாம் இந்த பதிகத்தை பண்ணோடு பாடி ஓதும் போது சத்தியமாக மழை பொழியும். நம்ம திருஞான சம்பந்தருடைய வாக்கு சத்திய வாக்கு. இதை நம்ம தண்டாயுதபாணி தேசிகரும் சொல்லியிருக்கிறாங்க, CKS ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வாக்கு சத்திய வாக்கு. சிவமே உள்நின்று உணர்த்தியது. மேகராக குறிஞ்சி என்பது மேகத்தை ஈர்த்து மழை பொழிய செய்ய வல்லது. அப்புறம் நம்ம நம்பி ஆரூரர், அவரும் தளந்தளமாக சென்று இறைவனை வணங்கி வரும்போது ராஜேந்திர சோழன் வாழ்ந்த காலத்துல மழை பொய்க்கவில்லையாம். அப்ப அவர் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்கி வழிபாடு செய்து வந்து இருக்கும்போது ஒரு நாள் அவர் கனவுல பெருமான் தோன்றி, நீ திருப்புன்கூர் தலத்திற்கு போ, உன் நாட்டில் மழை பொழியும் என்றாராம். அவரு திருப்புன்கூர் தலத்திற்கு வரும்போது அங்கே நம்பியாரூர் இருந்தாராம். நம்பியாரூரை பார்த்ததும் மழை பொழியவில்லை, பதிகம் பாடுவீர்களாக என்று கேட்டாராம். அப்ப நம்பியாரூர் சொன்னாராம், 12 விளைநிலம் இக்கோயிலுக்கு தந்தால் நான் பாடுகிறேன் என்றாராம். அவர் பாடி மழை பொழிந்ததாம். அப்படியே மழை பொழிந்து தேவைக்கு அதிகமாக பொழிந்து வெள்ளமே ஏற்பட்டு விட்டதாம். அந்த மழை நிற்க வேண்டும் என்றும் அவர் வேண்டி கேட்டதற்கிணங்க அவர் அந்த மழை நிற்பதற்கும் பாடி அருள் செய்தாராம். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அந்த திருப்புன்கூர்த்தலம் அந்த நாளன் என தொடங்கும் திருப்பதியத்துல ஒரு பாடல் வரும். அந்த பாடல் என்னன்னா, வைய முற்று மழை மறந்து வயலின் நீர் இலை மாநிலம் தருவதும் உய்ய கொள்க மற்ற எங்களை ஒளிக்கொள் வெண் முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பன்னீரை வேலி கொண்டு அருளும் செய்வதைக் கண்டு நின் திருவடி அடைந்தேனே என்ற ஒரு பாடல். இந்த பாடலை மழை வேண்டிய நாம் பாராயணம் செய்யலாம். மழை அதிகமாக பொழிந்தது, அதை நிறுத்துவதற்கு நாம் பாராயணம் செய்யலாம். அற்புதமான பதிகம். அதை தவிர்த்து மாதம் மும்மாறி மழை பொழிந்தது என்று ஆண்டாள் நாச்சியாரும் பாடி அருள் செய்திருப்பாங்க. அந்த காலத்தெல்லாம் மாதம் மும்மாறி மழை பொழிந்து இருக்கின்றது. ஆனால் இப்போ மாறி மழை பொழிவதற்கு பதிலாக மாதம் மாறி மழை பொழிகின்றது. அது என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் நம்ம நான்மணி கடிகள்ல ஒரு பாடல் வரும். மழை இருந்தால்தான் இந்த மாநிலத்தவர்கள் வாழ முடியும். மாநிலத்தவர்கள் தவம் செஞ்சாதான் நல்ல தலைவன் வாய்த்து அந்த குடியை காக்க முடியும். அந்த குடிமக்கள் நன்றாக இருந்தால்தான் உலகம் நல்ல நிலையில் இருக்கும் என்று நான்மணி கடிகையில ஒரு பாடல் வரும். மழையின்றி மாநிலத்தார் இல்லை, மாநிலத்தார் தவம் இல்லாருக்கு நல்ல தலைவன் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் வரும். அப்ப இதுல நம்ம எதை தெரிந்து கொள்கின்றோம்? சிவ வழிபாடு நன்றாக இருக்க வேண்டும்,
வேள்விகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நாட்டுல மும்மாறி மழை பொழியும். அதாவது செம்மை, சிவம் என்றாலே செம்மை, அறத்தின் வழியில் அனைவரும் நடக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது மிகவும் இன்றியமையாதது. தனிமரம் தோப்பாகாது. ஆனால் தனி மனித ஒழுக்கம் தன்னை சார்ந்தவரையும் ஒழுக்கத்திற்குள்ளாகி சிவ வழிபாட்டில் நிற்க செய்து, அடியார் கூட்டத்தோடு சேர்க்க செய்து, சற்சங்கமாக மாறி அனைவரும் ஒன்று கூடி பாராயணம் செய்யும் போது பொய்க்காத மழையும் பொய்யும். ஏன்னா இதற்கு உதாரணமாக நம்ம அவை மூதாட்டி ஒரு பாடல் பாடி அருள் செய்திருப்பாங்க. நெல்லு கிரைத்தினீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. சமணர்கள் ஆதிக்கம் தலை தூக்கி இருந்த போது நால்வர் பெருமக்களால் எப்படி மழையை பொழி என்று சொல்லும்போது பொழிந்ததோ, அதுபோல சைவர்களாகிய நாமும் ஒன்றிணைந்து அருளாளர்கள் அருளை செய்த பாடல்களை பாராயணம் செய்யும்போது சத்தியமாக மழை பொழியும். இது சத்தியமான உண்மை. அதை ஏன்னா சைவர்கள் அதை நிலைநிறுத்த முடியும் என்ற குறிப்பை அருளாளர்கள் மொழிந்த திருமுறைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கின்றோம் இல்லையா? தமிழ் மூதுரை விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடல், ஏன் மழை பொழியவில்லை என்பதற்கு ஒரு பாடல் வரும். வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினருக்கு ஒரு மழை, மாதம் கற்புடைய மங்கைக்கு ஒரு மழை, மாதம் மும்மாறி மழை பெய்ததே என்று ஒரு பாடல். வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை. நம்ம சைவத்தின் சிறப்பு எப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்குது என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். வேதம் ஓதுவோர்கள் யாரு? அந்தணர்கள். அந்தணர்கள் எப்படிப்பட்டவங்க? அவரை பற்றி திருவள்ளுவரே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்தணன் என்போன் அறவோன் மற்று எவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகான். அறத்தின் வழியில் நிற்பவர்கள் அந்தணர்கள், சிவமாம் தன்மையில் நிற்பவர்கள் அந்தணர்கள். ஒரு சிறு உயிருக்கு கூட மனம் மொழி வாக்கால தீங்கு இழைக்காதவர்கள், எப்பொழுதும் வேத நாமத்தையே ஜெபித்துக் கொண்டு இருப்பவர்கள், வேத வேள்விகள் செய்பவர்கள். அவர்களுடைய தொழில் என்ன? அவருக்கு 6 தொழில். அதையும் திருவள்ளுவர் நாயனார் குறிப்பிட்டிருக்கின்றார். வேதம் ஓதுதல், ஓதுவித்தல், யாகம் வளர்த்தல், யாகம் செய்வித்தல், தானம் வழங்குதல், தானம் வாங்குதல். இதை நம்ம திருமூல நாயனாரும் திருமந்திரத்துல பாடி அருள் செய்திருக்கின்றார். அந்தனர் ஆவோர் 6 தொழில் பூண்டுள்ளோர் செந்தழல் ஓம்பி 30 நிமமம் செய்து அந்தவ நற்கருமத்து நின்று ஆங்கிட்டு சந்தையும் ஓதி சடங்கு அறுப்பார்களே. எப்பொழுதுமே அவர்கள் சிவ சிந்தனையிலேயே இருப்பார்கள். வேதம் ஓத ஓத அந்த மழை பொழிந்தால் நீர்வளம் நன்றாக இருக்கும், நிலவளம் நன்றாக இருக்கும். நம்ம திருஞான சம்பந்த பெருமான் திருமுறையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இயற்கையை அப்படியே வர்ணித்து பாடி இருப்பார் இல்லையா? நிறைய பாடல் முதல் 2 வரி அப்படித்தான் இருக்கும். வாழை மீன் துள்ளி குதித்தது. வாழை மீன் என்றாலே அங்க என்ன? அந்த நாட்டுல மழை மும்மாறி பொழிந்திருக்கிறது என்று அர்த்தம். அது போல அங்க சிவ வழிபாடு முறையாக நடந்திருக்கின்றது, வேள்விகள் செய்யப்பட்டு இருக்கின்றது, யாகங்கள் சிவபெருமானை முதன்மைப்படுத்தி நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. அதனால்தான் நம்ம திருஞான சம்பந்தர் பெருமான் வாழ்க அந்தனர் அப்படின்னு வாழ்த்தினார் இல்லையா? இன்னொரு பாடல்ல அனைத்துணை அந்தணன் அங்கியுள் அங்கி அனைத்துணை அனைத்தின் உட்பொருள் சிவமாம் என்று ஒரு குறிப்பினை நம்ம தேவாரத்துல பார்க்க முடிகின்றது. அந்தணர்கள் வேள்வி வளர்க்கும் போது உட்பொருளாக சிவமே உறைந்து இருப்பாராம். அப்ப வேள்வியின் நாயகன், வேள்வியின் முதன்மையான சிவபெருமான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிவ வழிபாடு முறையாக செய்தால் மாதம் மும்மாறி மழை பொழியும். அதனாலேயே அந்தணர்கள் வாழ வேண்டும் என்று நம்ம திருஞான சம்பந்த பெருமான் வாழ்த்தினார். அந்த பாடலையும் அந்தணர்கோர் மழை என்று ஒரு குறிப்பு வருவதை பார்க்க முடிகின்றது. அடுத்து நீதி நெறியினுக்கோர் மழை. நீதிமான் என்றாலே நமக்கு யார் நினைவுக்கு வருவார்? மனுநீதி சோழன் இல்லையா? பெரிய புராணத்துல நம்ம தெய்வ சேக்கிலார் ஆரம்பிக்கும் போதே திருவாரூர் சிறப்பை சொல்லும் போதே ஆரம்பிப்பார். என்னன்னு? மனுநீதி சோழன் ஆண்ட பூமி இது. மனுநீதி சோழன் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? குழந்தையே இல்லாமல் திருவாரூர் பெருமானையே வலம் வந்தார். பெருமான் அவருக்கு கருணை கொண்டு ஒரு ஆண் மகவை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என்ற பெயரிட்டு அவர் வளர்த்து, அந்த குழந்தை பெரியவங்களும் தேர்ல உலா வரும். அப்ப மன்னன் பையன் என்றால் மக்கள் எல்லாம் பார்க்க வருவார்கள். அப்படி பார்த்து வரும்போது ஒரு இளம் கன்று வந்ததாம். அதுக்கு இளங்கன்று பயம் அறியாது இல்லையா?
அது கூட்டத்தை கடந்து பயந்து மிரளுது. அப்படி ஓடி வரும்போது தெரியாமல் அறியாமல் தேரில் விழுந்து விடுகின்றது. வீதி விடுங்கன்னு முயற்சித்து குதிரையை நிறுத்த பார்க்கின்றான், ஆனால் முடியவில்லை. கன்று இறந்து விடுகின்றது. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. தவறு இழைத்து விட்டோமே என்று மனம் பதறுகிறான். இதற்கு பிராயச்சித்தம் என்ன என்று அப்படி நினைக்கும் வேளையிலே அந்த தாய் பசுவானது ஓடுகிறது. எதற்காக? ஆராய்ச்சி மணியை அடிப்பதற்காக. அந்த திருவாரூர் ஊர்ல யாருக்காவது ஏதாவது ஒரு குறை என்றால் இந்த மணியை அடிக்கலாம் என்று மனுநீதி சோழன் கட்டி விட்டிருந்தானாம். சேக்கிழார் பெருமான் பதிவு செய்த படிக்கும்போது நாடி நரம்பெல்லாம் அதிரும். அப்படியே அந்த பசு அந்த மணியை அடிக்கும் போது மன்னன் பரபரக்க இதுவரைக்கும் அடிக்காத மணி அடிக்கின்றது என்று ஒட்டி ஓடி வந்தானாம். அடிப்பது ஒரு பசு என்று பார்த்ததும் அது கண்ணீர் வழிவதை கண்டதும் அதை விசாரித்து காரணம் கேட்டு அறிந்து, இதற்கு காரணம் தன் மகன் அல்லவா, அமைச்சரை அழைத்து இந்த கன்றுக்கு என்ன, அந்த பசுவுக்கு என்ன நிகழ்ந்தோ அதுவே நமக்கும், அது போலவே அதுதான் எனக்கு கிடைத்த தண்டனை என்று சொல்வாராம். அதை என்னால் செய்ய முடியாது என்று அமைச்சர் இறந்து விடுவார். சற்றும் மனந்தளராமல் மன்னன் அந்த தேர்ல தானே ஏறி தன் மகனை தானே அவர் கொண்டு விடுவார். அம்மையப்பராக பெருமான் காட்சி தந்து அந்த கன்றையும் கொடுத்து கொடுத்து மறுபடி குழந்தையும் கொடுப்பாராம். ஆக அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்தார்கள், அதற்காக ஓர் மலை என்று அந்த பாடலில் வரும். அடுத்த வரி, கற்புடைய மாந்தர்கோர் மலை. அந்த காலத்தெல்லாம் பெண்கள் எப்படி இருந்தாங்களாம்? தன்னையும் கவனித்து, தன் கணவனையும் கவனித்து, அல்லவா இல்லத்தையும் கவனித்து, தன் சுற்றத்தாரையும் கவனித்து, கணவன் ஈட்டி வரும் பொருள்ல 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 75 ரூபாய் தான் செலவு செய்வாங்களாம். 25 ரூபாய் அப்படியே சேமித்து வைத்து விடுவார்களாம். நாமெல்லாம் இப்ப எவ்வளவு செலவு பண்றோம்? 100 ரூபாய் கொடுத்தால் 150 ரூபாய். ஆசை ஆசை, அதனால் கடன், துன்பம், துயரம், மறுபடியும் பிறவி குழியிலேயே விழுகின்றோம் இல்லையா? ஆசை அருமீன், ஆசை அருமீன், திருமல நாயனர் வாக்கு. அந்த ஆசை வந்தால் எப்போதுமே கொடுப்பதில் ஒரு 10 ரூபாவது சேமிக்க வேண்டும். அப்படி அவர்கள் சேமிப்பதும் என்ன செய்வார்களாம்? தமக்கு, எனக்கு எனக்கு என்று அவர்கள் எதுவுமே செலவு செய்தது இல்லையாம். அந்த பணத்தை சேர்த்து 32 அறங்களை செய்வார்களாம். காஞ்சி புராணத்தில் அறம் வளர்த்த நாயகன் அறத்தை நாம் படித்திருப்போம். அபிராமி பட்டரும் 2 நெல் நாளி நெல் வேண்டும் என்ற ஒரு பாட்டுல 32 அறங்களை அற்புதமாக பாடி அருள் செய்திருப்பார். அதாவது அப்படி சேர்த்த பணத்துல இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, எல்லா உயிர்களுக்கும், பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அவர்கள் நீர் அருந்த வைப்பது, தானியம் போடுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து தருவது, உணவு கொடுப்பது, வறியவர்களுக்கு அதாவது வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவது, திருமணம் நடத்தி கொடுப்பது, இப்படி 32 அறங்களை செய்து வந்தார்களாம். அதனால் அவர்களுக்காக ஒரு மழை பொழிந்ததாம். இப்படி மாதம் மும்மாறி மழை பொழிந்தது என்று நமக்கு அந்த பாடல்ல வரும். அற்புதமான பாடல். ஆனால் இப்ப நமக்கு தெரியும், இப்போ வருடத்திற்கு 3 மழை என்பது கூட பொழியவில்லை. அதற்கும் காரணம் சொல்லி ஒரு பாடல் வரும். அது என்ன பாடல் அப்படின்னா, அந்தணன் சிவசிவ, அதாவது இப்ப எல்லாமே தவறி மாறி நடக்கின்றது இல்லவா? நாட்டை இப்போ உள்ள அரசாட்சி எப்படி நடக்கின்றது என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அந்தணர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று. அந்தணர்கள் நம் வாய் கொண்டு நம்ம குறை கூறவே கூடாது. அரிசி விட்டு அந்தணருக்கு ஒரு மலை, வரிசை தப்பிய மன்னருக்கோர் மலை, புருஷனை கொன்ற பூவைக்கோர் மலை, வருடத்திற்கு 3 மலை, எப்படி என்று ஒரு பாடல் வரும். அந்தணர்கள் முறையாக இருந்தாலும் தானம் வழங்குவர்கள் நல்ல பொருட்களை வழங்குவதில்லை. அது ஒரு காரணம். கொடுப்பதற்கு இப்ப நமக்கு மனமே வரமை, நமக்கு 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 என்றுதான் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ அது அதர்மம் அல்லவா? அதர்மம் எங்கெங்கு தலை தூக்குகின்றதோ அங்கு பஞ்சபூதங்கள் தன்னுடைய சீற்றத்தை காண்பிக்கின்றன இல்லையா? அதைத்தான் இங்கே இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து அரசாட்சி எப்படி நடக்கின்றது என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் கோயில்களை கட்டி, ஆலயங்களை கட்டி, ஆலையில் எழுந்திருக்கும் நம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நன்றாக நடக்க வேண்டும், அதற்கு பொருள் வேண்டும் என்று பக்கத்தில் நிலம் கொடுத்து பூந்தோட்டங்கள் அமைத்து நிலமும் நிறைய கோயிலுக்களுக்காகவே எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் கிராமப்புறத்துல யாரு அதை தலைமை அதிகாரி, அவர்கள் குடும்பத்தை மட்டும்தான் கவனித்துக் கொள்கிறார்களே தவிர பெருமானை கவனிப்பதில்லை. பெருமானுக்கு அபிஷேகம் செய்யாமலே எத்தனையோ கோயில்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது அது
சிவ வழிபாடு இல்லை என்றால் அங்க தர்மம் இருக்காது, அதர்மம் தலை தூக்கி இருக்கும். அதனாலதான் பஞ்சபூதங்கள் தன்னுடைய சீற்றத்தை அவ்வப்போது காண்பித்து கொண்டிருக்கின்றன. கலிகாலம் இப்படித்தான் இருக்கும் என்று கருதியே நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் பதியங்களை நமக்கு பாடி அருளி செய்திருக்கின்றார்கள். திருப்பு நால்வர் மட்டும் அல்லங்க, அருணகிரிநாதர், நிறைய அருளாளர்கள் மழை வேண்டி பதியங்கள் பாடி அருளி செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பாடணும். இன்னும் அட்டமூர்த்தி அழகன் சிவபெருமான் அல்லவா, என்ன கேட்டாலும் பெருமான் தருவார். தர்மத்தின் வழியில் என்றார் பெருமானை நம்ம கை கூட்டி அழைத்து செல்வார் இல்லையா? அது மட்டுமன்றி சங்க இலக்கியங்கள மலையின் சிறப்பையும் பெருமையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து இயம்புகின்றதை நம்ம வந்து பார்க்கின்றோம். முக்குடர் பல்லு, தாதை பல்லு, சிலசை பல்லு, திருமால் பெருமான் பள்ளி, இந்த பல்லு எல்லாம் மழையினுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. மழை இருவருடைய திருவருள். மழை வர வேண்டும் என்றால் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாமெல்லாம் தோட்ட துறவைகளை அழித்து வீடு கட்டி வாடகை வீடு பணம் சம்பாதிப்பதிலேயே நம்ம அதே ஒரே எண்ணத்தோடு இருந்தால் மழை எங்கிருந்து பொய்க்கும் இல்லையா? அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் சிவ வழிபாடு நன்றாக செய்ய வேண்டும் என்ற அருளாளர்கள் நமக்கு அனைத்து திருமுறைகளுமே அருளி செய்திருக்கின்றார்கள். அங்க அந்தணர்கள் வாழ்க, அதான் வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துய தீர்க்கவே என்று திருப்பாசுரத்துல திருஞான சம்பந்தர் பெருமான் பாடி அருளி சேர்ப்பார். அந்தனர் நன்றாக இருக்க வேண்டும், அந்தனர் நன்றாக வேள்வி யாகங்கள் செய்தால்தான் சிவ நாமங்கள் உச்சரிக்கப்படும். ஏரி குளம் குட்டைகள் மழை பொழிந்து நிரம்பும், எல்லா உயிர்களும் போகத்தை தீர்க்க முடியும் இல்லையா? அப்ப அதை நம்ம உணரணும், தெளியணும். அப்போ அந்த மழை பொழிந்தால்தான் சிவ வேள்விகள் அந்தணர்கள் செய்யும்போது வானவர்கள் எல்லாம் 30 தேவர்களும் தன்னுடைய ஆகுதி பெற்று நிறைவடைவார்கள். பசு கூட்டங்கள் வாழ்க என்று சொன்னார். பசு கூட்டங்கள் நன்றா இருந்தால்தான் நிலத்திற்கு உரம் கிடைக்கும், இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் பஞ்சகாவியம் நமக்கு கிடைக்கும், நேற்றில் இடுகின்ற திருநீர் கிடைக்கும். அதனால் பசு கூட்டங்கள் வாழ்க என்று சொன்னார். அப்போ மழை பொழியும் போது இதெல்லாம் சீராக இருக்கும்போது மழை பொழியும் போது வேந்தனும் நல்லாட்சி புரிவான். வேந்தன் நல்லாட்சி புரியும் போது தீயதெல்லாம் நீங்கிவிடும். எதனால? அரண் நாமம் போதப்படும் போது, அதான் அரண் நாமமே என்று எடுத்துரைத்தார். சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே, இந்த வையகமெல்லாம் துயர் நீங்கி அவை முதாட்டி சொல்வது போல நம்ம சைவ நெறியில் பின்பற்றி வாழும் போது மழை பொய்க்காத மழையும் மாதம் மாறி பொழியும் மழை கூட மாதம் மாறி பொழியும். இந்த வறட்சியை நீக்கி குளிர்ச்சியை நமக்கு தரும் என்பதை நாம் அருளாளர்கள் திருவாய் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம். இங்க இந்த பாடல்ல அந்தணர்கள் வாழ்க என்று சொல்லியிருக்கிறாங்க, பசு கூட்டங்கள் வாழ்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அது அவர் முழங்கோடிகள் தன்னுடைய சிலப்பதிகார அந்த நூல்ல ஒரு பாடல் வரி வரும். அப்ப கண்ணகிக்கு அதர்மம் நடக்கும் இல்லையா? அது அந்த அரசன் தான் தவறு இழந்து விட்டோமே என்று அரசன் இறந்து விடுவான். அரசன் இறந்தவுடன் அவருடைய மனைவியும் இறந்து விடுவாள். அப்ப கண்ணகி அக்னி தேவனை பார்த்து ஆவும் ஆணிரையும் பார்ப்பன மக்களும் பிணியிடம் தவிர்த்து மற்ற அனைத்தையும் எரிப்பீராக என்று ஆணையிடுவாள். ஏன்னா பசு கூட்டங்கள் வாழ்ந்தா மட்டும்தான் பஞ்சகாவியங்கள் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முடியும், இந்த நிலத்திற்கு உரம் கிடைக்கும். திருநீர் நம்ம வந்து திருநீர் அணிந்து பெருமானுக்கும் அபிஷேகம் ஆராதனை செய்ய முடியும் இல்லையா? பசு கூட்டங்கள் வாழ்க என்று சொல்லியிருப்பேன். அந்தணர்கள் வாழ்ந்தால் தன் வேதிகள் முறையாக நடக்கும் என்ற ஒரு குறிப்பை உணர்த்துவதற்காக இளங்கோவடிகளும் அந்த குறிப்பினை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை தவிர்த்து நம்ம என்ன முற்றோதல் பண்ணினாலுமே நிறைவாக வான்மிகில் கந்த புராணம், அது கந்த புராணத்தை சீப்ப சிவாச்சாரிய அருளி செய்தது ஒரு பாடல். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பாடி அருள் செய்திருப்பார். வானம் மும்மாறி மழை பொழியணும். அது மழை பொழியும் போதுதான் விவசாயம் நன்றாக நடைபெறும். அங்க உலகத்துள்ள அனைத்து உயிர்களுமே போகத்தை தீர்க்க முடியும். விவசாயம் செடி கொடி மரங்கள் நன்றாக வளர்ந்தால்தான் நாம் சுவாசிக்கின்ற அந்த ஆக்சிஜனையும் பெற முடியும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிட முடியும். அப்போ உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த ஆக்சிஜனும் மழை பொழிந்து அந்த இயற்கை வளங்கள் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் நடைபெறுகின்றது இல்லையா? அப்ப மழை பொழிய வேண்டும், மழை பொழிய வேண்டும். அப்படி மழை பொழிந்தா அரசாட்சி எல்லா வளங்களும் சிறப்பாக இருக்கும். மன்னன் முறையாக அரசாட்சி செய்வான், மக்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து அருள் புரிவான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் வைத்திருப்பார்.
நிறைவாக மேன்மைக்குள் சைவ நெறி விளங்குக உலகமெல்லாம் என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த ஒரு வரியிலேயே நமக்கு அடங்கிவிடுங்க சைவம் எப்படிப்பட்டது என்று. அதாவது செம்மையான அறத்தின் விலையில் நடக்கிற சைவம், சைவ சமயத்தில் உலகுடைய ஒரு நாயகன் நம் சிவபெருமான். அவனை உள்ளன்போட நம்ம ஒருமித்த மனத்தோட ஒரு நெறியில் இருந்து நம்ம வணங்கும் போது எல்லாமே கிடைக்கும். கருணையாக பெருமான் தரவள என்ன கேட்டாலும் தரக்கூடியவன் நம் சிவபெருமான் இல்லையா? அந்த அறத்தின் வழியில் நின்று, அருளாளர்கள் வழியில் நின்று அவர்கள் உரைத்ததே பாட வேண்டும். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறையின் சைவம் நமக்கு காட்டி இருக்கின்றது. அதனை பின்பற்றி வாழ வேண்டும். அதைத்தான் அந்த பாடல்ல நமக்கு கச்சிபி சிவச்சர் பாடி அழிச்சிருப்பார். நற்றவம் நல்ல தவம்னா என்னங்க? தவம்னா என்ன? நம்ம உண்ணாமலே அண்ணாமலை பதிகத்துல திருஞான சம்பந்தர் சத்தியவாக்காக உரைத்திருப்பார். சிவ வழிபாடு, சிவ ஆசையராய் பாசமிடாய் ஆனா சிவ பூஜை செய்யாய். சிவ வழிபாடு எங்கெங்கெல்லாம் சிறப்பாக நடக்கின்றதோ ஆசை இருக்காது, பட்டு துறக்கும். பெருமான் தன்னை நினைக்க வைப்பார். அவனொருளால் அவன் தாழ் வணங்கி எப்படி அந்த மழை திருவருள் மழை பொழிந்து அமிர்தமாக பொழிந்து இந்த உள்ளக உயிர்ல அனைத்தையும் நீக்கமர சுபிட்சமாக வாழ செய்கின்றதோ அதுபோல உள்ளத்திலும் பெருமான் அம்மையோடு கூடி இருக்கின்றான். அதை நாம் உணர்ந்து தெளிந்து அவன் நாமத்தை அஞ்செழுத்து நாமத்தை சொல்லி சொல்லி தட்டும் போது பெருமான் திருவருள் மழையை பொழிந்து நமக்கும் அந்த வீடு பேர் என்ற பேரானத்தை தந்து அவனுடைய திருவடியிலே இழைப்பாருகிறார். அதற்காகத்தானே நமக்கு இந்த ஒரு பிறப்பு. அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்றே நமக்கு சொல்ல முடியாது. வாழுகின்ற மனித பிற அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இல்லையா? இந்த கிடைத்த அதான் மதித்திடுமை என்பது அப்பமூர்த்தியோட வாக்கு. இந்த பிறவினை மதிக்கணும். வந்ததே கருவி கரங்கள் கொடுத்ததே நமக்கு பெருமானை வழிபாடு செய்வதற்கு தான். அங்க மாலையில அப்பமூர்த்திகள் பாடி அருள் சேர்ப்பார். அந்த கண் என்ன செய்ய வேண்டும், காது என்ன செய்ய வேண்டும், மூக்கு என்ன செய்ய வேண்டும், கைகள் என்ன செய்ய வேண்டும், கால்கள் என்ன செய்ய வேண்டும். கண் அவனை பார்க்கணும். ஆலயங்களுக்கு செல்கின்றோம். அவன் எதற்கு அலங்காரம்? பெருமானுக்கு, பெருமான் விருப்பத்திற்காக இல்லை, நமக்காக, நம் பொருட்டு அவனுக்கு அலங்காரம் செய்யப்படுகின்றது. அந்த அலங்காரத்தை பார்த்து படிமம் செய்ய வேண்டும். பாங்கினல்லார் படிமம் செய்வார். நம்ம திருஞான சம்பந்தர் பாடி அருளிச்சிருக்காரு இல்லையா? திருநெடுங்குளம் திருப்பதியத்துல அதை பதித்து பதித்து அவனை நினைந்து நினைந்து அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதணும். வெளியே காண்பதெல்லாம் மாயை. அந்த மாயை விளக்கத்தான் பெருமான் திருவருளாக இருந்து மழையை பொழிகின்றான். உணரு தெளி என்பதற்காக தெளிந்து உள்ளிருக்கும் திருவருள் மலையை நாம் நனைய வேண்டும். அதற்கு அவனோட அஞ்செழுத்து மந்திரத்தையும் அருளாளர் நமக்கு விட்டு சென்ற அந்த பன்னிரு திருமணியை துடுப்பாக பயன்படுத்தினால்தான் இந்த பிறவி என்னும் பெருங்கடலில் நீந்து கொண்டு இருக்கின்றவள பெருவன் நம்மளை கைப்பிடித்து அவனுடைய திருவடியில் நம்மளை இளைப்பார செய்வான். அதை நாம் உணர வேண்டும். அப்போ அபை முதாட்டி சொன்னது போல சைவம் சைவத்தால் மட்டுமே அனைத்தையும் சீர்படுத்த வேண்டும். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். யாரையும் குறை கூறாமல் நம் மதம் என்ன சொல்லுது, நம் அருளாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அதை சிந்தித்து தெளிந்து அதன் வழியில் நம்ம நிற்க வேண்டும். முருகன் இப்ப அனைவருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குகின்றார்கள். தெய்வத்தை கண்டீர் அத்தெய்வமாக மாதொரு பாகனாக அருள் புரிவு சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் நம்ம படிக்கின்றோம் சாத்திர நூல்களை இல்லையா? சாத்திரம் தோத்திரமும் ஆனார்தாமே. சாத்திரத்திலும் தோத்திரத்திலும் நீக்கமர் நிறைந்திருந்தும் சிவம்தான். அப்ப நம்ம அதை உணர்ந்து பெருமான் நினைந்து நம்ம பாடணும். அவன் துதி சொல்லணும். நம்ம வழியில நம்ம செல்லணும். இந்த சைவ சமயம் நிலையான சமயம். அதற்கு உதாரணமா சொல்லணும்னா அருளாளர்கள் நம்ம தருமையாதீனம் குரு முதல்வர் 11வது குரு முதல்வர் திருநெல்வேலிக்கு ஒரு சமயம் வந்திருந்தாராம். அப்ப திருநெல்வேலியில மழையே இல்லையாம். மக்கள் எல்லாம் அப்படி ஒரு பசி பட்டினியால கஷ்டப்படுறதை பார்த்தாராம். அப்போ அவருக்கு என்ன செய்வதுன்றே தெரியலையாம். ஒரு பாடல் பாடினாராங்க. வரலாறுல இன்னும் இருக்குது. சைவ சமயம் சமயமெனில் அச்சமய தெய்வம் பிறை சூடிய தெய்வமெனில் மூவரை, அதாவது புலன்களை வென்று முக்தி அளிக்கும் தெய்வம் உண்மையெனில் பெய்க மழை என்றாராம். மழை பொழிந்ததாம். வரலாறு இருக்கின்றது. இந்த ஒரு பாடலே அனைத்தையுமே நம்ம சைவ சமயம் எப்படிப்பட்டது, நமக்கு வீடு பேர் என்ற பேரானந்தத்தை தருவது சிவபெருமான் தான். மழை என்பது சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இந்த மழை என்பது அமிர்தமாக சிவசக்தியின் சொல்வ நாதவிந்தாக போய் பொழிகின்றது. உயிர்களை உய்விடை செய்வதற்காக போகத்தை துய்க்கணும். போகத்தை துய்த்து அதுக்கு அடுத்த நிலை யோக நிலைக்கு நம்ம வரணும். பெருமானை நினைக்கணும். அவனை சார்ந்ததன் வண்ணமாக இருக்க வேண்டும். இந்த உயிரானது எதை சார்ந்து இருக்கின்றதோ அதன் வண்ணமாகவே இருக்கும் இல்லையா? சிவபெருமானை சார்ந்து இருக்கும் போது நமக்கு இந்த ஆணவம் கண்மம் இந்த மாய இந்த மூணு தாங்க பெருமான் கிட்ட சேரவிட செந்தல இந்த மூன்றுமே பெருமான் கிட்ட நம்ம சேரவே விட. அதான் அடியார் கூட்டத்தோடு நம்ம சேர்ந்து இருக்கணும் என்று அருளாளர்கள் நமக்கு பாடி அருள் செய்கின்றார்கள். நம்ம அபிராமி பட்டரும் பூட்டியவா என்னை தன் அடியாருள்
காட்டியவா என்று பாடி அருள் செய்திருப்பார். எந்த உயிர் பெருமானுடைய அந்த திருவருளை புரிந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த உயிர் பெருமானை நினைக்கும் போது அடியார் கூட்டத்தோட தான் முதல்ல சேர்த்து விடுவாராங்க. அடியார் கூட்டம் நமக்கு பாதுகாப்பு அரண். அவர்களோடு கைகோர்த்து நாம் சிவ வழிபாடு செய்ய செய்ய அதர்மங்கள் எல்லாம் நீங்கி தர்மம் தலை தூக்கும் என்பதற்காக. அப்போ தர்மத்தின் வழியில் நாம் நின்று சிவபூஜை செய்யும் போது பொய்க்காத மழையும் பொய்க்கும், உள்ளமும் திருவருள் மலையில் நனையும் என்பதை உணர்த்துவதற்காக இல்லையா? அது மட்டுமன்றி முருகப்பெருமானை வணங்கும் அன்பர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சிவம் வேறு முருகன் வேறு அல்ல. அறுபடை வீடுகளையும் சிவமே முருகனான் என்று அருள் படைக்கின்றார். கலியுக தெய்வமாக, கண்கண்ட தெய்வமாக முருகன் இருப்பது இந்த கலியுகத்துல ஆன்மாக்கள் என்னென்ன வேண்டும் அத்தனையும் அருளி தருகின்றார். அவரை நினைந்து உருகிய சிதம்பர சுவாமிகளும் குறுங்களி நெடில் என்ற ஒரு விருத்தத்துல 3 பாடல் மலையை பற்றி பாடி அருளி செய்திருக்கிறாருங்க. அதாவது இந்த மலையின் வெக்கத்தை காதறு பசியால் உயிர் தவிக்காமல் காத்து அருள்வாய திருப்போரூர் குமரா என்று ஒரு பாடல் வரும். இன்னொரு பாடல் இந்த மலையை தந்ததற்காக வாழ்த்தி அவருக்கு பாடி அருளி செய்திருப்பார்கள். அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. அந்த நூல் பெயர் திருக்கடில் குறுநெடுந்தொகை. சிதம்பர கோவை சுவாமிகள் பாடி அருள் செய்திருப்பார். அப்ப மழை இல்லவென்றாலும் இந்த வெயில்ல வறட்சி என்றாலும் நாம என்ன பண்ணணும்? அருளாளர்கள் அருளி செய்த நம்ம அந்த நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும். பண் தெரிந்தவர்கள் பண்ணோடு பாடலாம். எனக்கு பண்ணு தெரியவில்லையே, கவலை வேண்டாம். மனமுருகி இறைவனை நினைந்து நம்ம பாடும்போது கண்டிப்பாக பொய்க்காத மழையும் பொய்க்கும். இது நம்ம திரு ஞானசம்பந்தருடைய சத்திய வாக்கு. சிவமே உள் நின்று உரைத்தது. வீடுகளில் கூட நம்ம சிவபூஜை செய்யணுங்க, வேள்வி செய்யணும், அந்தனருக்கு தானம் வழங்கணும், அவர்களையும் வாழ வைக்கணும். ஏன்னா அந்த வேள்வியில் பெருமானே நிறைந்திருக்கிறான் என்று கலித்தொகை நூல் சொல்லுதுங்க. அந்தணன் அந்தணன் சிவபெருமான் என்ற ஒரு கருத்தை நம்ம கலித்தொகை நூல்ல பார்க்க முடிகிறது. வேத வேள்வியாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பெருமானே கூடவே இருக்கிறான். ஆனா நாம தான் வேலை விளைந்த உடம்பை வளர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கணும். உடம்ப வளர்க்கணும். உடம்ப வளர்த்தாலும் உள்ளிருக்கும் பெருமானை அறிய முடியும். ஆனால் இந்த மாயை தான் பெரிது என்று மாயை காட்டுவது எல்லாம் பொய் அழிந்துவிடும். அதனாலதான் முகத்தின் கண் கொண்டு பாரது அகத்தின் கண் கொண்டு பார் என்றும் திருமல நாயனார் பாடி அருள் செய்திருப்பார். உள்ளதை உள்ளபடி உணர்த்துவது அருளாளர்கள் நமக்கு அருள் செய்த நூல்கள். முருகப்பெருமானை வணங்கிய இன்னொரு அடிகளார் ஒருவர், விருதை சிவயோகி அவருடைய பேரு. அவர் செய்யவன், இது 7 பாடல்கள் மலை வேண்டி பாடி அருள் செய்திருக்கிறாருங்க. செய்யவன் மருகா வேளா தேசிகா முருகானந்தா துய்ய வெண்மலை எல்லாம் சூழ்முற்றி கருமையாகி உன் திருக்கரணையை காட்டி பெய்க மழை என்று பாடி அருள். 7 பாடல் இருக்குதுங்க. அவருடைய சிவயோகி பாடி அருள் செய்த பாடல். இத்தகைய பாடல்கள் எல்லாம் பாடி நம் பெருமானை மனமுவந்த சிவ சக்தியாக அமிர்தமாக ஆதியாக இருக்கக்கூடிய நம் பெருமானை நம்ம இருக இம்மையை உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன் என்று நம் மாணிக்கவாசர் பாடி அருள் செய்திருப்பது போல நம்ம பாடணும், தொழணும், வழிபாடு செய்யணும். அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க 4வர் வழியில போய் வணங்கு அப்படின்னு சொன்னாங்க. 4வர் வழியில நம்ம திருஞான சம்பந்தர், அப்பமூர்த்திகள், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர் இல்லையா? இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வழி நமக்கு காட்டி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இந்த நிலையில் தான் நின்று திருவடி அடைய, அப்படிலாம் நம்ம கணக்கு போடவே கூடாது. 4 பேரும் ஞானவாதிகள். நம் பொருட்டு பெருமானால் இறங்கி நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலையை காட்டி அருளி செய்தார்கள் இல்லையா? அதுல நம்ம இப்பெல்லாம் யாரையாவது நம்ம திட்டுனா கோவிச்சுட்டு பேசவே மாட்டாங்க. ஆனா நம்ம 4ல நம்பி ஆரூரர் சிவபெருமானை திட்டாத திட்டே கிடையாதுங்க. அந்த திட்டுதலை மேலோட்டமாக பார்த்தால் கோபம் வரும். அதை ஆராய்ச்சி பண்ணி திரும்ப திரும்ப படிக்கும் போது நம் உள்ளம் அப்படியே கண்ணீர் பெருகும். ஒரு பாடல்ல சிவபெருமானை திட்டி கண்ணை பறித்து கொள்ளுவாரு சிவபெருமான். ஏன்னா அவர் சத்தியத்தை மீறி விடுவார். அதனால யாராக இருந்தாலும் நம்ம சைவ சமயம் சொல்லுதுங்க, அறத்தின் வழியில் தான் நிற்க வேண்டும் என்று. அதை உணர்த்தியும் இருப்பார். தோழனாக இருந்தால் நீ செய்து தவறு என்று சத்தியத்தை மீறி அவர் ஒற்றியூர் நகரே தாண்டி திருவாரூருக்கு போவார் இல்லையா? கண்ணை பறித்து விடுவார். அவர் சொல்லுவார் ஒரு பாடல்ல, நீ எனக்கு சனி ஆனா என்று. ஏன்னா மகத்துல சனி வந்தா பாடா படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அங்கத்தில் 6 அங்கத்துல சோதிடம் ஒண்ணு சோதிடமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இல்லையா? அப்ப சொல்லுவாரு, திட்டி சொல்லுவாரு, போ உலகம் அப்படின்னு சொல்லுவாரு சாமி. ஆனாலும் திட்டுனாலும் நான் உன் கால் மாட்ட தானே விடுறேன். உன்னை தவிர நான் வேற யாரையாவது வழிபாடு செய்ய நின்றாலும் இருந்தாலும் நினைப்பது உன்னை. தெய்வ சேக்கிலாரும் பாடி அருள் செய்திருக்கிறார். நின்றாலும் இருந்தாலும் வென்றாலும் துவிந்தாலும் நினைப்பது உன்னை.
அபிராமி பட்டர் இதே வாசகத்தை பயன்படுத்தியிருக்க. எதற்கு? உலகுடைய நாயகன், உலகுடைய ஒரு முதலே நம் சிவபெருமான் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அனைத்தையும் தர முடியும். கருணாமூர்த்தி, என்ன கேட்டாலும் தருவார். அப்ப அந்த வழியில் நாம நிற்கணும். நம் சைவத்தை பரப்ப வேண்டும். சற்சங்கம் அமைத்து அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை மனமுவந்து பாடி அருளி மழை இந்த அக்னி இந்த அக்னி நட்சத்திர காலத்தை ஒட்டி வறட்சியாக இருக்கின்ற இந்த நிலைமையை மாறி குளிர்ச்சியாக செய்வதற்கு ஒரே வழி நம் சிவபெருமானே இருக பற்றி கொள்வது. கருவிக்கரங்கள் அவனையே நினைந்து தொழுது அவன் புகழ் பாடி அவன் திருவடி அடைவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவசிவ திருச்சிற்றம்பலம்.